Good morning all. Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 4th சாப்டர் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி தான் பார்க்க போகிறோம் தாங்க. இதில் ஏதாச்சும் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தாங்க. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் 420 தான் பார்க்க போகிறோம். அப்போ எக்ஸாம்பிள் 420ல் பாருங்கள், sin inverse of 3/5 plus secant inverse of 5/4. ஒன்றுமே இல்லை, இதை நான் ஏன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஏன்னு எடுத்தாவே உனக்கு தெரியும் எப்படி அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பாரு, டேக் எல்லாமே நம்ம 11th படித்த ஃபார்முலா தான் ராஜா. ஏ ஈக்குவல் டு sin inverse of 3/5. அப்போ சைன் இன்வர்ஸ் இந்தாண்ட போச்சுன்னா என்ன தங்கம்? sin A. அப்போ sin A ஈக்குவல் டு 3/5. சைனுடைய ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை என்னது? ஹைபாட்னியூஸ். புரியுதா சாமி? இப்போ இதுக்கான ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இப்போ ட்ரையாங்கிளில் ராஜா இது 90 டிகிரி, இது நமக்கு என்ன ஏங்கிற நம்ம ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம். ஆப்போசிட் சைடு 3ன்னு தெரியும், ஹைபாட்னியூஸ் 5ன்னு தெரியும். இன்னும் ஒன்று தெரியாது, அட்ஜசன்ட் சைடு. அப்போ அட்ஜசன்ட் சைடு வேணும்னா ரூட்டுக்குள்ளே தங்கம் உனக்கே தெரியும். என்ன பண்ணணும்? ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டு அதிலிருந்து ஆப்போசிட் சைடு ஸ்கொயர்டை கழிக்கணும். புரியுதா? அப்போ தேர்ஃபோர் இதை ஸ்கொயர்டு பண்ணால் இது தானே பெரிய பக்கம். அப்போ இதை ஸ்கொயர்டு பண்ணால் 25 மைனஸ் ஆப்போசிட் சைடை ஸ்கொயர் பண்ணால் 9. புரியுதா தங்கம்? ஹைபாட்னியூஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும். ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும், பெருசுலேருந்து சின்னதை. அப்போ இதை கழிச்சு போட்டிங்கன்னா ரூட்டுக்குள்ளே 16. அப்போ 16க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4. இப்போ இது புரியுதா தங்கம்? அப்போ தேர்ஃபோர் இதிலிருந்து நம்ம காஸ் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன சாமி வரும்? காஸ் ஏ அப்படின்னா adjacent side அதானே by hypotenuse. அப்போ therefore cos A adjacent side 4 for ஏவுக்கு adjacent side 4/5ன்னு வந்துடும். இப்போ புரியுதா? sin A தெரிஞ்சு போச்சு, cos A தெரிஞ்சு போச்சு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இது இங்கே வாங்க. இப்போ நல்லா secant inverse 5/4ன்னு கொடுத்துருக்காங்களா? சீக்கன் அப்படிங்கிறது எதனுடைய ரெசிப்ரோக்கல்? நமக்கு காசோடைய ரெசிப்ரோக்கல் தான். உனக்கு பார்த்த உடனே 5/4. இப்போ பேருதா காஸ் ஏ ஈக்குவல் டு 4/5. அப்போ இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினா சீக்கன் ஏ என்ன? 5/4 தானே வரும். புரியுதா நான் சொல்கிறது? இதை வெரிஃபை பண்ணிக்கோ. சப்போஸ் வேறு வந்தால் இது பின்னு எடுக்கணும் ராஜா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஏ ஆங்கிள்லேயே எல்லாமே வருது. இதிலிருந்து பாருங்க, சீக்கன் ஏ ஈக்குவல் டு என்ன வந்துடும்? ரெசிப்ரோக்கலாக மாற்றினா 5/4. தப்பார் காஸ் ஏ 4/5னா இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது சீக்கன் ஏ, இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது 5/4. இது கரெக்டாக வந்திருக்கா? அப்போ இதுக்கும் நம்ம ஆங்கிள் என்ன தான்? ஏ தான். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா? அப்போ தேர்ஃபோர் நம்ம ஃபார்முலா எப்படி மாறும்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, அப்போ சைனுக்குள்ளே தெரியுதா தங்கம்? இதுவும் நம்ம என்னதான்? ஏங்கிற ஆங்கிள் தான். இதுவும் என்னதான்? ஏங்கிற ஆங்கிள் தான். இங்கே பாருங்க, சீக்கன் இந்தாண்ட போச்சுன்னா சீக்கன் இன்வர்ஸ் ஏ தானே ராஜா? புரியுதா தங்கம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ஏன்னு எடுத்துக்கிட்டேன். தெரியுதா? அதே மாதிரி காஸ் ஏ கண்டுபிடிச்சேன், அதிலிருந்து சீக்கன் ஏ கண்டுபிடிச்சேன். சீக்கன் அந்தாண்ட போச்சுன்னா சீக்கன் இன்வர்ஸ் தான். அப்போ நமக்கு என்னதான் கிடைக்கும்? ஏ ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 5/4. அப்போ இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். அப்போ ஏ ப்ளஸ் ஏ. புரியுதா? இங்கே பாருக்கன்னா இது ஏ, இதிலிருந்து காஸ் ஏ கண்டுபிடிச்சோம், சீக்கன் ஏ கண்டுபிடிச்சோம், சீக்கன் இன்வர்ஸ் போட்டோம், இதுவும். அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன வரும்? சைனுக்குள்ள 2a. அப்போ சைனுக்குள்ள 2a உடைய ஃபார்முலா 2 sin A cos A. புரியுதா தங்கம்? 2 sin A cos A. அப்போ 2 இன்ட்டு பாருங்க, sin A என்ன? 3/5 இன்ட்டு cos A என்ன பாருங்க? 4/5.
அப்போ அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, 3 2s are 6, 6 4s are 24 டிவைடட் பை 25. புரிஞ்சுதா சாமி? அப்போ நம்மளுடைய ஆன்சர் 24 டிவைடட் பை 25. இப்போ sin 2a உடைய ஃபார்முலா 2 sin a cos a. நீ நினைக்கலாம் போன சம்மில் sin 2a வேறு சொல்லி கொடுத்தோம், அதில் போட்டினாலும் உனக்கு sin 2aவுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று 2 sin a cos a, இன்னொன்று 2 tan a டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர்ட் a. அதில் போட்டினாலும் உனக்கு ஆன்சர் இதே ஆன்சர் தான் வரும். புரியுதா சாமி? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.